மற்ற குளித்தைலம் வந்து ஒரு 100 மில்லி கிடைக்கும் அப்படின்னா இது ஒரு 300 மில்லி கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த தைல சத்து அதிகம். பெண்களுக்கு அதிக உதிரப்போக்கு இருக்கிறவங்க வந்து ஒரு முட்டையை ஆம்லேட் போடும்போது அதில் ஒரு 5 சொட்டு போட்டு சாப்பிடலாம். ஒரு எம்டி கேப்சூலில் ஒரு 5 ட்ராப்பை ஃபுல் பண்ணி அப்படியே கேப்சூலை வந்து க்ளோஸ் பண்ணி அப்படி சாப்பிடலாம். எனக்கு சர்க்கரையே இல்லை, ஆனால் அந்த ரணம் மட்டும் ஆற மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த சிரட்டை குளித்தைலத்தை நேரடியாக அந்த ரணத்தில் போட்டால் வேகமாக ஆகும். உங்களுடைய கிளினிக்கையோ இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவத்தையோ நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 99400764 அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அண்ணாமலை ஆனந்த ஐயா அவர்களை பார்க்க வந்திருக்கோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம்மா. ஐயா, நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா தேங்காய் சிரட்டையெல்லாம் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் திருவிட்டு உடனே தூக்கி போட்டுருவோம். சின்ன வயசில் வச்சுட்டு விளாடுவோம், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அற்புதமான அருமையான மருந்து இருக்குமா சொன்ன ஆச்சரியப்படுவீங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு. வாங்க நேர்களே ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, நம்ம சிரட்டை குளித்தைலம் என்னென்ன பிரச்சனைகளுக்காக தயாரிச்சிருக்கீங்க, யார் யார் என்னென்ன பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நேர்களுக்காக சொல்லுங்க. இந்த சிரட்டை குளித்தைலம் பார்த்தீங்கன்னா மற்ற குளித்தைலத்தை விட இது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். மற்ற குளித்தைலம் வந்து ஒரு 100 மில்லி கிடைக்கும் அப்படின்னா இது ஒரு 300 மில்லி கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த தைல சத்து அதிகம். இந்த சிரட்டை எரியும் போது அப்படியே சர்ன்னு ஒரு மாதிரி கேஸ் மாதிரி எரிகிறது பூராமே ஒரு எண்ணெய் சத்து. இந்த எண்ணெய் சத்தை தான் நம்ம பிரித்து எடுக்கிறோம். அப்படிங்களா? இதை வந்து குளித்தைலமாக எடுக்கும்போது கருப்பு கலரில் தார் மாதிரி எண்ணெயாக பிரியும். இதை வந்து ஒரு 100 மில்லி சாதாரண தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெயில் ஒரு 10 மில்லி இந்த சிரட்டை குளித்தைலத்தை சேர்த்து ரெண்டையுமே டைல்யூட் பண்ணி குலுக்கி உடம்புல எங்கெங்கே ஊறல், தேமல், பத்து இந்த மாதிரி சிலவங்களுக்கு அதிகமாக லெட்டின் பத்து வரும். அவங்க வந்து காமன் லெட்டின் உபயோகப்படுத்துவாங்க. இவங்களுக்கு தொடையில் ஒரு 10 இருக்கும். அதுக்கு தலையில் வந்து இருக்கிற பொடுகு, ஃபங்கஸ், இது எல்லாத்துக்குமே இந்த குளித்தைலத்தில் ஒரு 100 மில்லி சாதாரண தேங்காய் எண்ணெயில் இது ஒரு 10 மில்லி கலந்து சேர்த்து தேய்க்கலாம். எல்லா இடத்துல உள்ள 10களும் தீரும். தேமல்லாம் வேகமாக குணமாகும். பெண்களுக்கு அதிக உதிரப்போக்கு இருக்கிறவங்க வந்து ஒரு முட்டையை ஆம்லேட் போடும்போது அதில் ஒரு 5 சொட்டு போட்டு சாப்பிடலாம். சரிங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கூட்டு வைக்கிறாங்கன்னா அந்த கூட்டில் ஒரு 5 சொட்டு போட்டு கிண்டி அவங்க சாப்பிட்றலாம். அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். எப்படிங்க 5 சொட்டுங்கிறது காலை மாலை 2 வேளையும் பெண்கள் அதிக உதிரப்போக்கு எடுத்துக்கணுமா? 2 வேளை அந்த உதிரப்போக்கு போகும்போது எடுத்தாங்கன்னா ஒரு 3 நாள்லேருந்து 5 நாளில் கம்ப்ளீட்டாக நின்றோம். அருமைங்கய்யா. கம்ப்ளீட்டாக நின்றோம். இது வந்து இப்படி நீங்கள் எதுலேயும் போட்டு சாப்பிட முடியாது, எனக்கு புகை வாடை அடிக்க அப்படின்னா ஒரு எம்டி கேப்சூலில் ஒரு 5 ட்ராப்பை ஃபுல் பண்ணி அப்படியே கேப்சூலை வந்து க்ளோஸ் பண்ணி அப்படி சாப்பிடலாம். எப்படின்னாலும் சரி, இவங்க சாப்பிடும்போது அந்த அதிக உதிரப்போக்கு வந்து மிக வேகமாக நிற்கும். ஆமாம். அதே மாதிரி ஆறாத ரணங்கள், புண்ணு, வெட்டுக்காயம், காலில் சர்க்கரையினால் ஆறாத ரணம் இருக்குது, வேறு ஏதோ ஒரு விபத்துனால் வந்த ரணம், எங்கள் உடம்பு சார்ந்த பிரச்சனைகள்னால எனக்கு சர்க்கரையே இல்லை ஆனால் அந்த ரணம் மட்டும் ஆற மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த சிரட்டை குளித்தைலத்தை நேரடியாக அந்த ரணத்தில் போட்டால் வேகமாக ஆகும். அந்த மாதிரி ஆறாத புண்களுக்கு நேரடியாகவும் தோல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட கலந்தும் டைலூட் பண்ணி தடவிட்டு வரணுங்கய்யா. அருமை அருமை அற்புதங்க ஐயா. பார்த்தீங்கன்னா இது சும்மா நாங்களாம் விளையாடுறதுக்கும் இல்லை போனால் தூக்கி போட்டுருவோம், அவ்வளோதான். இதில் ஒரு குளித்தைலம். ஐயா, இதுக்கு ஒரு பேர் சொன்னீங்களே ஐயா, ராவண முறை அப்படின்னு சொன்னீங்களே. அசுர வேகத்துல வேலை செய்யும். அவ்வளவு சீக்கிரமா குயிக்கா போய் அந்த பிரச்சனையை தீர்க்கும் அப்படிங்கிறீங்க. அற்புதங்க ஐயா. நேர்களே பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு குளித்தைலம் தான் சொல்லலாம். இதை பெண்களுக்கு அதிகப்படியான உதிரைப்போக்கு இருக்குங்களா, ஐயா சொன்ன மாதிரி உணவுல கலந்து எடுத்துட்டு வாங்க, காலை மாலை 2 வேளை. அப்படி இல்லைன்னா கேப்சூலாவும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா, தேங்காயோட கலந்து தடவிட்டு வாங்க. இந்த மாதிரியான ஐயா சொன்ன மாதிரியான பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஐயாவோட மருத்துவ ஆலோசனைப்படி இந்த மருந்தை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக குணமடைஞ்சிடலாங்க. மீண்டும் இன்னொரு மருத்துவ பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. ஹேர் ப்ரோ ஜியாவுதீன் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். லியோ ஆண்டனி சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். சுகாலயா சுவாமிநாதன் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். திண்டுக்கல் ஆண்டனி சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இங்கே இருக்கிற வீடியோக்களை பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.